ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சம் நம்பர் 5 தான் பார்க்க போறோம் ஓவர் ஹெச் சாப்டர்ல. ஓகேவா? ஸோ சம் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஓவர் ஹெட்ஸை அப்போர்ஷன் பண்ணுவோம். சேம் டைம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஓவர் ஹெட்ஸை அப்போர்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஓகே, Y Limited has 4 departments A, B, C and D. So A, B and C are production departments. D is a service department. So production departmentsக்கும் நம்ம வந்து overheads அப்போர்ஷன் பண்ணுவோம். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓவர்ஹெட்ஸை வந்து அப்போர்ஷன் பண்ணுவோம் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ல. ஓகேவா? ஸோ த ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் த பீரியட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் இது எல்லாமே வந்து நமக்கு என்னது? ஓவர்ஹெட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட். ஸோ ரெண்ட் வந்து நம்ம எந்த பேசிஸ்ல வந்து அப்போர்ஷன் பண்ணுவோம்? ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்கொயர் ஃபீட், ஏரியா ஸ்கொயர் ஃபீட் வச்சு நம்ம அப்போர்ஷன் பண்ணுவோம். ரிப்பேர்ஸ், ரிப்பேர் எது வந்து ரிப்பேர் ஆகும்? மிஷினரி, பிளான்ட் இதெல்லாம் தான் வந்து கம்பெனில ரிப்பேர் ஆகும். ஸோ அது அந்த பிளான்ட்டோட வேல்யூவை பொறுத்து நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணுவோம் ரிப்பேர்ஸ். சேம் டெப்ரிசியேஷன், டெப்ரிசியேஷனுமே வந்து அந்த கம்பெனில இருக்கக்கூடிய பிளான்ட்டா இருக்கட்டும் இல்லை மிஷினரியா இருக்கட்டும், இந்த இதோடைய வேல்யூஸ் தான் டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதோட பிளான்ட் வேல்யூலயே நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணுவோம். தென் லைட்டிங், லைட்டிங்க்கு வந்து நம்ம லைட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஏரியாவை வந்து எடுத்துக்கணும். ஏன் நம்ம வந்து லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா ஏரியா எடுக்கிறோம்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரூம்க்கு எவ்வளோ லைட்டிங் தேவை அப்படின்றது வந்து அந்த ஏரியா தான் டிசைட் பண்ணும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இப்போ ரொம்ப சின்ன ரூமா இருந்ததுன்னா ஒரு லைட் போதும். இதுவே ரொம்ப பெரிய ரூமா இருக்கு, ரொம்ப பெரிய ஃபேக்டரியா இருக்குன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் லைட்ஸ் தேவை. கரெக்டா? ஃபுல் ஏரியா கவர் பண்றதுக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்துட்டு ஏரியாவை வந்து பேசிஸா எடுக்கிறோம் லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா. தென் இன்சூரன்ஸ் ஆன் ஸ்டாக். இன்சூரன்ஸ் ஆன் ஸ்டாக் வந்து அந்த ஸ்டாக்கோட வேல்யூ, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதனால அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம். சூப்பர்விஷன், சூப்பர்விஷன் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு இது பண்ணுவோம். ஏன் நம்ம நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எடுக்கிறோம்? எம்ப்ளாயிஸ் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூப்பர்வைசர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து பேஸா எடுக்கிறோம். தென் பவர். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ன்றது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி. கரெக்டா? கரண்ட் தான் வந்து பவர்னு நம்ம சொல்றோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து எது யூஸ் பண்ணும்? அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்றாங்களா? கிடையாது. அங்க அங்க இருக்க அந்த பில்டிங் யூஸ் பண்ணுதானோ, அந்த மிஷினரிஸ், ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதுதான் வந்துட்டு கரண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணும். கரெக்டா? ஸோ அதனால வந்துட்டு அந்த பிளான்ட் வேல்யூலயே நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணலாம். மிஷினரிஸ், பிளான்ட் அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்சார்ப் பண்ணும். ஸோ இப்படிதான் இந்த பேசிஸ்ல தான் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணுவோம் நார்மலா. ஸோ பாத்தீங்கன்னா கீழே வந்து பாருங்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, பிக்கு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, டிக்கு எவ்வளவு இருக்கு, சிக்கு எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அது போல ஸ்கொயர் ஃபீட், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேல்யூ ஆஃப் பிளான்ட், வேல்யூ ஆஃப் ஸ்டாக் எல்லாமே கொடுத்துட்டாங்க. Apportion the cost to various departments on the most equitable method. ஸோ நம்மளை வந்துட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா இதை வந்து பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. இப்போ வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரேஜ் எங்க இருக்கு? ஓவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்ட்ன்றது ஒரு ஓவர்ஹெட். கரெக்டா? 4000. இந்த 4000 வந்து ABCDக்கு 4 பேர் 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே பிரிச்சு கொடுக்க போறோம். எதை பேஸ் பண்ணி பிரிக்க போறோம்னா இங்க கொடுத்துருக்க இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதுக்கான அந்த ஃபார்மெட், அந்த டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல நீங்க இப்படிதான் வந்து டேபிளை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஓவர்ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி, இது வந்துட்டு ஹெட்டிங். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங் வந்து போடணும். கரெக்டா? தென் ஏ, பி அண்ட் சி இது மூணுமே வந்து என்னது? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும் ஏபிசி வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், டி வந்து என்னது? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதனால நான் வந்து அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை அதுக்கு மேல போட்டிருக்கேன். ஓகேவா? தென் நம்மளோட ஐட்டம், ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்கல்ல கொஸ்டின்ல, அதை அப்படியே எழுதணும். இந்த ரெண்ட், ரிப்பேர்ஸ், டெப்ரிசியேஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதணும். அமௌண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டல் அமௌண்ட். இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கல, இது டோட்டலா வந்திருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா ஐட்டம்னு போட்டு அந்த அந்த கொடுத்துருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அண்ட் டோட்டல் காலம்ல பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட், ரெண்ட் வந்து 4000, ரிப்பேர்ஸ் வந்து 2400 அலோகேட் பண்ணிட்டேன். இனிமேல் தான் இதை வந்துட்டு ஏபிசிக்கு நம்ம அப்போர்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி அப்போர்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு காலம் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா,
டிபார்ட்மெண்ட் ஏபிசிக்கு இந்த அப்போர்ஷன்மெண்ட் பேசிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்கொயர் ஃபீட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அதுல வந்துட்டு நான் ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன். என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் காலம். ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து நான் எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் ஆட் பண்ண போறேன். எப்படி நான் ஆட் பண்ண போறேன்னா பாத்தீங்கன்னா 300 பிளஸ் 220 பிளஸ் 180 பிளஸ் 100 ஆட் பண்ணனா எனக்கு வந்து 800 வரும். ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தோட டோட்டலை நம்ம முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 36 24 18 பிளஸ் 12 பார்த்தீங்கன்னா 90 வரும். 24,000 18,000 12,000 6,000 ஆட் பண்ணீங்கன்னா 60,000 வரும். தென் 15,000 9,000 6,000 டிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 30,000 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து டோட்டல் காலம் போடுறது. ஓகேவா? இதை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம் எல்லாமே, வேல்யூஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டோட்டல் காலம் போட்டாச்சு. இப்போ நேராக ஆன்சரோட டேபிளுக்கு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரிப்பேர்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட். ஸோ இந்த ரெண்ட்டுக்கான 4,000 அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா கொஸ்டின்ல, ரெண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான் 4,000. இந்த 4,000க்கான அமௌண்ட்டை வந்து ஏபிசிடி இந்த 4 பேருக்குமே வந்து பிரிக்க போறோம். ஸோ ரெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கணும்னு சொல்லியிருந்தோம், ஏரியா ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பிரிக்க போறோம். கரெக்டா? ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து பண்ணணும்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஏக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிபார்ட்மெண்ட் ஏக்கு கொடுக்குறேன். ஸோ ஏக்கு வந்து நான் எப்படி போடுவேன்னா, எப்படி நான் போடுவேன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரெண்ட்டுக்கானது. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஏ. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 4,000 மல்டிப்ளைட் பை டிபார்ட்மெண்ட் ஏவோட ஸ்கொயர் ஃபீட் பாருங்க 300. கரெக்டா? 300 தான் டிபார்ட்மெண்ட் ஏக்கு ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்துருக்காங்க, 300 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 300 டிவைடட் பை டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ 800. ஸோ ஏபிசிடியோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து 800. ஸோ அதை வந்து நான் டிவைட் பண்றேன் 800ஆல. ஸோ 4,000 இன்டூ 300 டிவைடட் பை 800 பண்ணோம்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் ஏக்கான ரெண்ட். ஓகேவா? ஸோ 4,000 இன்டூ 300 டிவைடட் பை 800 1,500. ஸோ 1,500 தான் டிபார்ட்மெண்ட் ஏக்கானது. சேம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பி, டிபார்ட்மெண்ட் பிக்கு சேம் டோட்டல் வந்து டோட்டல் ரெண்ட் வந்து 4,000 இன்டூ பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 220 கொடுத்துருக்காங்க. ஸோ 220 டிவைடட் பை 800 வந்து டோட்டல் அமௌண்ட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 4,000 இன்டூ 220 டிவைடட் பை 800 பண்ணோம்னா 1,100. ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம சிக்கும் டிக்கும் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு வந்து இங்க டேபிள்ல போட்டு காட்டுறேன். ஸோ எப்படி நம்ம போட போறோம் 4,000 மல்டிப்ளைட் பை இது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 4,000 மல்டிப்ளைட் பை டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 300 டிவைடட் பை டோட்டல் வந்து 800. ஸோ 4,000 இன்டூ 300 டிவைடட் பை 800 பண்ணோம்னா 1,500. சேம் அதே மாதிரி 4,000 இன்டூ டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 220 டிவைடட் பை 800. அதே மாதிரி சிக்கு வந்து 4,000 இன்டூ 180, சிக்கு வந்து 180 டிவைடட் பை 800. அதே மாதிரி டிக்கு வந்து 4,000 இன்டூ 100 டிவைடட் பை 800 பண்ணோம்னா 500 வரும். இப்போ நீங்க இந்த ஏபிசிடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4,000 அமௌண்ட் வரும். செக் பண்ணி பார்க்கலாமா? சாரி, 1,500 பிளஸ் 11,100 900 பிளஸ் 500 பண்ணோம்னா நமக்கு 4,000 டோட்டல் அமௌண்ட் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போறோம். அடுத்தது வந்து ரிப்பேர்ஸ். ரிப்பேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ரிப்பேர்ஸ் வந்து பிளான்ட்டோட வேல்யூ பேஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். சேம் 2,400 வந்து டோட்டல் அமௌண்ட். ஸோ 2,400 மல்டிப்ளைட் பை பிளான்ட்டோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 24,000. டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 24,000 டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் வந்து 60,000 பண்ணோம்னா நமக்கு 960 வருது.
அடுத்தது டிபார்ட்மெண்ட் பிக்கு 2400 இன்டூ 18,000. டிபார்ட்மெண்ட் பிக்கு 18,000 டிவைடட் பை 60,000, 720 வருது. அதே மாதிரி 2400 இன்டூ சிக்கு வந்து 6,000 டிவைடட் பை 60,000, 240 வருது. அதே மாதிரி 2400 இன்டூ சாரி சிக்கு வந்து 12,000 நாட் 6,000, 12,000 எடுத்தோம்னா நமக்கு வந்து 480 வருது. அதே மாதிரி இப்போ டிக்கு வந்து 2400 இன்டூ 6,000 டிவைடட் பை 60,000 பண்ணோம்னா 240 வரும். ஓகேவா? அடுத்தது வந்து டெப்ரிசியேஷனுக்கும் சேம் பிளான்ட் வேல்யூ தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ டெப்ரிசியேஷனுக்கு 1350 மல்டிப்ளைட் பை டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 24,000 டிவைடட் பை 60,000. அடுத்தது டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 1350 இன்டூ 18,000 டிவைடட் பை 60,000. அடுத்தது டிபார்ட்மெண்ட் சிக்கு வந்து 1350 இன்டூ 12,000 டிவைடட் பை 60,000. தென் டிக்கு வந்து 6,000 டிவைடட் பை 60,000, 130. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் வந்து நான் சொல்லியிருந்தேன் லைட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கல. அப்போ நம்ம ஏரியாவை வந்து பேசிஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 300 இன்டூ 300 டிவைடட் பை பி டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 300, டோட்டல் வந்து 800. Three hundred into 300 divided by 800. 300 into 220 divided by 800. Then 300 into 180 divided by 800. Then 300 into 100 divided by 800. So 37.5. ஸோ இப்போ லைட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்சூரன்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து ஸ்டாக் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1500 இன்டூ டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 15,000 divided by 30,000. Then 1500 into 90,000 divided by 30,000. Then department C க்கு வந்து 1500 into 6,000 divided by 30,000. D க்கு வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நம்மளும் போடக்கூடாது, விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து சூப்பர்விஷன் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பேஸ் பண்ணி எடுப்போம். கரெக்டா? ஸோ 4,500 into 36 divided by 90. Same 4,500 into 24 divided by 90. Then 4,500 into 18 divided by 90. Then 4,500 into 12 divided by 90. which is 600. ஸோ இப்போ சூப்பர்விஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பவர் வந்து வேல்யூ ஆஃப் தி பிளான்ட் பேஸ் பண்ணி எடுப்போம். கரெக்டா? ஸோ 2,700 multiplied by 24,000 divided by 60,000. Then 2,700 into 18,000 divided by 60,000. Then 2,700 into 12,000 divided by 60,000. Sorry. 1 second. தப்பா எடுத்துட்டேன். பிக்கு ஓகே கரெக்ட் தான். தென் டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து 2,700 multiplied by 6,000 divided by 60,000, which is 270. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லா
ஓவர் ஹெச்ஸையுமே நம்ம ஏ பி சி அண்ட் டிக்கு வந்து அப்போர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலா டோட்டல் ஓவர் ஹெட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் ரெண்ட், ரிப்பேர்ஸ், டெப்ரிசியேஷன் எல்லாத்தோட டோட்டல். அது மாதிரி டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு வந்து அப்போர்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6742.5, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4767.5, அடுத்தது சிக்கு பார்த்தீங்கன்னா 3457.5, அடுத்தது டிக்கு பார்த்தீங்கன்னா 870 வந்திருக்கே, சாரி டோட்டல் பண்ணல, இது 1782.5. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணுங்க, கரெக்டா இருக்கு. ஓகேவா? புக் ஆன்சரோட நம்ம ஆன்சர் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.